ஜால தில்லு. இந்த இஸ்ரேல் இருக்கு இல்லையா, இந்த இஸ்ரேல் இது யார் தெரியுமா? இவங்க இந்த அரபு உலக ஆட்சியாளர்கள், இந்த அரபு உலக அதிகாரத்துடைய நிழல் தான் இஸ்ரேல். நான் இன்னைக்கு இங்க நிக்கிறேன்னா நான் நின்றதான் என் நிழல் தெரியும், என் நிழல் இருக்கிற நான் இருந்ததான் என் நிழல் தெரியும். என்னைக்கு நான் இங்க இருந்து நவந்துடுறனோ அந்த நிழல் அங்க இருக்காது. அததான் ஷேக் தக்கீதுddin அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த இஸ்ரேல்ன்றது அரபு உலக அதிகாரங்களுடைய நிழல் தான் இஸ்ரேல். என்னைக்கு இந்த அரபு உலக அதிகாரங்கள் கவிர்க்கப்படுமோ அன்னைக்கு இஸ்ரேல்ன்றது ஒண்ணு இல்லாம போயிடும்ன்றாங்க. இவர்கள் தான் அவர்களுடைய டிஃபென்ஸ். இஸ்ரேலுடைய பாதுகாப்பு ஐடிஎஃப் கிடையாது, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இல்ல உங்களுடைய பாதுகாப்பு அரண். இந்த அரபு உலக ஆட்சியாளர்கள் தான் முதல் வரிசையில நின்று பாதுகாத்துட்டு இருக்காங்க இந்த இஸ்ரேல். These are the defenders of Israel. இவர்கள் தான் அந்த துரோகிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செய்றான். பாத பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். துரிபத் அலைஹிமுத் தில்லா, துரிபத் அலைஹிமுத் தில்லத்து ஐனமா துகிஃபு இல்லா பிஹப்லின் மினல்லாஹ் வ ஹப்லின் மினன் நாஸ். இந்த யூதர்கள், துரோகிகள், அநியாயக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, இவர்கள் எங்கு போனாலும் இழிவுதான், இவர்கள் எங்கு போனாலும் தோல்விதான், எங்கு போனாலும் இழிவுதான். இரண்டு பேருடைய பாதுகாப்பு அவங்களுக்கு இல்லனா அவங்களால உலகத்தில் இருக்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒன்னு இல்லா பிஹப்லின் மினல்லாஹ், ஒன்னு அல்லாஹ் அந்த யூதர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்படி இல்லனா வஹப்லின் மினன் நாஸ், சில மனிதர்கள் அவங்கள பாதுகாக்கணும். அப்படி இல்லனா இவர்கள் எங்கு போலும், wherever they go they will be humiliated except when they are under the protection of Allah or under the protection of some people. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இன்னைக்கு இல்ல, நமக்கு தெரியுது அவங்க செஞ்ச துரோகத்தின் காரணமாக. அப்போ ஹப்லின் மினன் நாஸ் யாரு? இன்னைக்கு இருக்கிற அமெரிக்காவும் அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷும் இன்னைக்கு இருக்கிற அரபு உலக ஆட்சியாளர்கள் தான் ஹப்லின் மினன் நாஸ். இவர்கள் தான் அந்த மனிதர்கள். இவர்களுடைய பாதுகாப்பு இல்லைன்னா இஸ்ரேல் ஒன்று நிக்காது. இஸ்ரேல் இஸ் ஆர்டிபிஷியல் ஸ்டேட், அது ஒரு நாடாவே இருக்க முடியாது. ஆக்சுவலா வருஷம் அமெரிக்கா எத்தனை பில்லியன் டாலர் பொருளாதார உதவி கொடுக்குதுன்னு போய் பாருங்க, எத்தனை பில்லியன் டாலர் உதவி கொடுத்துச்சுன்னு பாருங்க. அவர்கள் உருவாக்கினாங்க அந்த நாட்டை. பிரிட்டிஷ் கைப்பற்றி அந்த நாடு அவங்களுக்கு தாரை வாத்து கொடுத்துச்சு, அவங்களா உருவாக்கிக்கல அந்த நாட்டை, பிரிட்டிஷ் கொடுத்துச்சு அந்த நாட்டை. இன்றளவிலும் அந்த நாட்டை பாதுகாப்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐநா சபையாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், முஸ்லிம் நாட்டு ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், இந்த துரோகிகள் இவர்கள் இருப்பதுதான் இஸ்ரேல் ஒரு நாடு இருப்பதற்கே காரணம். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப தீர்வு என்ன? இந்த பிரச்சனை நமக்கு தெரியுது. அப்ப எதுதான் தீர்வு? கடைசி வரைக்கும் இதுதான் முதல் தடவை நம்ம பேசுறோமா இந்த பிரச்சனையை? 75 வருஷமா பேசிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனையை. அப்ப எதுதான் தீர்வு? பொருளாதார உதவி கொடுக்குறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், நிச்சயம் செய்யணும், பொருளாதார உதவி செய்யணும், மாற்று கருத்துக்கு இடமில்லை. நம்ம கொடுக்கக்கூடிய சேரிட்டி பொருளாதார உதவி அவர்களுக்கு ஏதோ ஒன்று தற்காலிகமாக சில உதவிகளை அது பெற்று தருது, மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனா அந்த மக்கள் என்ன கேட்கறாங்க? அந்த மக்கள் என்ன கேட்கறாங்க? நம்ம பொருளாதார உதவி கொடுக்கிறோம், வீடு கட்டுறாங்க, திருப்பி இஸ்ரேல் பாம்பு போடுது.